இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? ஏன் நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் இல்லை? இங்கே நிறைய பேர் கேள்வியோடு வந்திருக்கீங்க. என் குடும்பத்தில் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லைன்னா, நீயே பாஸ் பண்ணல, ஆனால் உன் பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கணும்னு நீ முயற்சி பண்ணுற. நீயே பாஸ் பண்ணல, உன் கணவனாரை பாஸ் பண்ண வைக்கணும்னு முயற்சி பண்ணுற. நீயே ஃபெயிலு. நீ உன் கணவனார் நினைக்கிறாங்க மனைவியை மாற்றிடணும், பிள்ளையை மாற்றிடணும். ஐயா, நீ பாஸ் பண்ணாமல் யாரையும் பாஸ் பண்ண வைக்க? நீ பாஸ் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? முழங்காலில் நின்று பாரு. நீ பாஸ் பண்ணுறியா பாஸ் பண்ணலையான்னு தெரிஞ்சிடும். நான் அனுபவித்து சொல்கிறேன். முழங்காலில் நின்னா தெரியும், கைகளை உயர்த்தினா தெரியும் எந்தெந்த ஈவில் ஸ்பிரிட் போராடுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நமக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த மீட்டிங்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் ஆண்டவருடைய கிருபையினால் வந்தேன். இப்போ தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் பண்ணும்போது இங்கே இருக்கிற நிலவரம் என்ன, இந்த சுற்றி என்ன நிலவரம் நடக்குது, அது என்ன போராடுது, எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சார். முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா கர்த்தர் மறைபொருட்களை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. முழங்கால் நெல். உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், நீ யுத்தம் பண்ணணும், நீ ஜெயிக்கணும். உன் வாழ்க்கையில எல்லா கேள்விகளுக்கும் பதில் எதுல இருக்கு தெரியுமா? உன் முழங்கால் இருக்குது, மறந்துடாத. எதுல இருக்குதுங்க? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். எப்போ பாஸ்டர் அப்படி கேட்குறீங்களா? இப்போ செய்தி முடிவில் உங்களை ஒரு 10 நிமிஷமாவது முழங்கால் போட வைக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை நிமிஷம்? முழங்கால் போட்டு நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? யுத்தம் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. அதுபோல் எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், சபை தன் அதிகாரத்தை உணர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என்னத்தை பயன்படுத்தணும்? அதிகாரத்தை பயன்படுத்தணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பூமியிலே நீங்கள் கட்டுகிறது எவைகளோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு தேவ பிள்ளை தினமும் இப்போ இந்த சபைக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா, சபை வளர்ச்சி அடையக்கூடாதபடிக்கு, ஆத்துமாக்கள் வரக்கூடாதபடிக்கு இந்த பகுதியில் என்னென்ன ஆவிகள் போராடுது அப்படின்னா, அவங்க செய்கிற, நல்லா கவனிச்சுக்கணும், சாத்தானுக்கு எப்போ பவர் கிடைக்கும் அப்படின்னா, மக்கள் போய் ஒரு விக்கிர கோயிலில் போய் ஆராதனை பண்ணால் அவனுக்கு கூட மட்டும் பவர் கிடைக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? பலன் கிடைக்கும். சொல்லுது உண்மை, புரியுதா? நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அவனுக்கு எப்போ பலன் கிடைக்கும் தெரியுமா? மக்கள் போய் அவனை என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும். அவனை பணிந்து கொண்டு அவனை ஆராதனை பண்ண அவனுக்கு என்ன கிடைக்குன்னா பலன் கிடைக்கும். முதலாவது. ரெண்டாவது, அவனுக்கு எப்போ பலன் கிடைக்கும் அப்படின்னா, அபாசம். நிறைய பேருடைய கற்பத்தை என்ன செய்வானா, கலைச்சி அந்த பிளட் அவன் குடிப்பான். மனுஷனுடைய ரத்தம் ஒன்று சிந்தப்படணும், ஏதோ ஒரு விதத்தில் சிந்தப்படணும். ஒன்று அபாசனில் சிந்தப்படணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகி செத்து என்ன செய்யணும்னா மனுஷனுடைய பிளட்டு சிந்தப்படணும். அந்த பிளட் அவன் குடிக்கிறது மூலம் அவன் என்ன செய்யறான்னா பலன் அடைகிறான். ஆனால் சபை எப்படி பலன் அடைகிறது? சபை ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிப்பதின் மூலம், வேதத்தை தியானிப்பதின் மூலம், ஜெபிப்பதின் மூலம் பலன் அடைகிறது. அல்லேலூயா. நாம் தேவனிடத்திலிருந்து என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம்? பலனை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப சபையானது ஒழுங்கா கரெக்டா வேதத்தை தியானம் பண்ணி ஒழுங்கா ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், கருத்தாகவும் ஜெபிக்கணும். அப்பதான் பலனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப சாத்தான் இப்படிப்பட்ட இங்கே விக்கிரக ஆராதனைகள் மூலமாக தன்னை அவன் பலப்படுத்தி கொள்கிறான். நாம் இதை கண்டுகொள்ளாமல் நாம் வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். திருட்டு பையன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் சும்மா பாட்டு பாடவும் ஜெபம் பண்ணவும் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தா என் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமா? வராது. நாம் கர்த்தர் நம்மளை இங்கே தான் என்ன வச்சிருக்காருன்னா போலீஸ்காரராக வச்சிருக்காரு. போலீஸ்காரன் திருடனை என்ன செய்யணும்? சூட் பண்ணி பிடிக்கணும், அவனை கைது பண்ணணும், அவனை சிறைச்சாலைக்குள்ள போடணும். இது யாருடைய டியூட்டி? போலீஸ்காரனுடைய டியூட்டி. இப்ப கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபை இந்த அதிகாரத்தை லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமேற்கொள் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நீங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். சர்ப்பம் என்றால் அசுத்தாவி, தேள் என்றால் மனுஷ ஆவி. 2 ஆவிகள் நமக்கு விரோதமா போராடும் எப்பயுமே. எந்த ஆவி போராடுங்க? 2 ஆவிகள் போராடும். மனுஷாவியும் எதிர்த்து நிற்கும். அதனால தான் நீங்க பாருங்க, சுவிசேஷம் சொல்ல முடியல, சபை ஒழுங்கா நடத்த முடியல, சாதாரணமா மனுஷன் என்ன செய்யறான்? எதிர்த்து நிற்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? யூதா எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. யார் உன்னை கடிந்து கொள்வாராக?
கர்த்தர் உன்னை இப்ப நம்ம ஜெபிக்கணும். இந்த சபைக்கு விரோதமாக, இந்த வாழப்பாடியில் இருக்கிற மக்களுக்கு விரோதமாக, இங்க உள்ள மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து நிலைத்திருக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற அசுத்த ஆவிகளை, பில்லிசூனி ஆவிகளை, விக்கிரக ஆவிகளை, யாகம் பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. யார் கடிந்து கொள்வாராக? அதே போல மதவாதிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படின்னு ஜெபிக்கணும். மதவாதிகளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அசுத்தாவி மட்டும் நம்மளை எதிர்த்து நிக்குதுன்னு அர்த்தம் அல்ல. மனுஷ ஆவியும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கும். எந்த ஆவி எதிர்த்து நிக்குங்க? மனுஷ ஆவி. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லைன்னு உடனே நிறைவேற நினைக்காம மனுஷனே கான்செப்ட் பண்றது இல்லை. ஆனா அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்களை தான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு சொல்லப்பட்டிருக்க ஒழிய உலகத்துள்ள எல்லா மனிதனை குறித்து சொல்லப்படவில்லை. சொல்லுது புரியுதா? கூட பிறந்த அக்கா தங்கச்சி தம்பியோட நீ போராடாத அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்றார். ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறான்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லைன்னு எந்த மனுஷாவியை நமக்கு ஏத்து நிக்காதுன்னு. இன்னைக்கு அதிகமா ஏத்து நிக்கிறதே மனுஷாவி தான். அது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆவி ஏத்து நிக்குது? மனுஷாவி தான். சபை ஆராதனை நடத்த விட மாட்டேங்குது. அப்போஸ்தலர் 7:51 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் முற்பிதாக்களை போல எப்பொழுதும் பரிசுத்தாவிக்கு என்ன செய்றீங்க? எதிர்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லி ஸ்தேவான் மூலமா ஆவியானவர் எழுதுகிறார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே. அப்ப மனுஷ ஆவி நமக்கு விரோதமா போராடும், அசுத்தாவியும் நமக்கு போராடும். அப்ப நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அது லாக் ஆயிரும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா உன் வேலை பார்க்குற இடத்துல, நீ வாழ்ற இடங்கள்ல எந்த மனுஷன் போராடுறானோ அந்த அசுத்தாவியையும் அவனுக்கு பின்னாக்கிரி அந்த மனுஷனுடைய ஆவியையும் அவனுக்கு பின்னாக்கிரி அசுத்தாவி கர்த்தர் கடிந்து கொள்வாராக. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. எந்த மனுஷனும் உள்றவனுடைய வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. சரி, நம்ம இப்ப என்ன செய்யணும்? முதலாவது கட்டி ஜெபிக்கணும். எனக்கு விரோதமா, இந்த சபைக்கு விரோதமா, இந்த வாழப்பாடிக்கு விரோதமாய் செயல்படுகிற பலவான இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். ரெண்டாவது, இந்த அசுத்தாவி எங்களை கட்டி வைத்த கட்டுகளை அவிழ்க்கிறேன். மூணாவது, இந்த அசுத்தாவியை நான் துரத்துகிறேன். என்ன செய்யணும்? இதை விளக்கம் சொன்னோம்னா எனக்கு நேரம் ஓடி போயிடும். அதனால சாட்டனா சொல்றேன். ஆனால் நம்ம பிராக்டிக்கலாக ஜெபத்தில் பார்க்க போறோம். ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னு நீங்க அனுபவத்தில் பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நிறைய காரியம் சொல்லியிருக்காரு ஜெபம் பண்ணுறதுக்கு. எனக்கு இதுக்கே நேரம் என்ன செஞ்சு போச்சு? ஓடி போச்சு. சரி கவனிங்க, நாம் எப்படி யுத்தம் பண்ணோம்? எல்லாத்தையும் லைட்டாக ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் லைட்டாக சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளே போகிறோம். முதலாவதாக நாம் எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம். நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிச்சு யுத்தம் பண்ணணும். அடுத்து நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும், கட்டவிழ்த்து ஜெபிக்க வேண்டும், துரத்தி ஜெபிக்க வேண்டும். 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லும்படி சொன்னதினால அது நேரம் இல்லை, ஆனாலும் சுருக்கமாக நாம் சொல்லிவிடலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தங்க வாசிங்க பார்க்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 11 இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பி ஓடியுள்ள ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமவெளியிலே சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை குறித்து இங்க பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்தானா? ஒரு யுத்தத்தை செய்தான்.
யுத்தம் பண்ணின பொழுது தன்னுடைய சகோதரன் அப்படின்னா அண்ணனுடைய மகன் தான் லோத்து, அவனுடைய குடும்பத்தார் என்ன செய்யப்பட்டாங்கன்னா சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கு இடையில யுத்தம் நடக்கிறத பார்க்க முடியும். அதுல சோதோம் கோமோரா ராஜாவும் சிறைபிடிக்கப்பட்டு போகும் பொழுது லோத்தோவன் குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டு போய்விடுவார்கள். இந்த நியூஸ் யாருக்கு வரும்னா ஆபிரகாமுக்கு வரும். ஆபிரகாமுக்கு வந்தோடனே ஆபிரகாம் நமக்கு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இல்லாம கிட்டத்தட்ட 5 ராஜாக்களை எதிர்க்க வேண்டும். அப்படின்னா பெரிய படம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இவன்கிட்ட பாருங்க 318 கைப்படிந்த வேலையாட்கள்னு போட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி பெற்றவர்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? யுத்தம் பண்றதுக்கு எப்படி எப்படி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரைனிங். ஏனென்றால் ஆபிரகாம் அந்த காலத்தில் செல்வ சீமானாக இருந்தான். அவனுக்கு விரோதமா அவன் சொத்துக்களுக்கு விரோதமா நிறைய பேர் யுத்தம் பண்ணுவதற்கு வருவதனால இவன் நிறைய பேரை யுத்தத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தான். இதுல பராக்கிரமசாலிகள் மட்டும்தான் 318. ஆனா அவனோடு கூட அவன் யுத்தத்துக்கு கிட்டத்தட்ட வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவங்கிட்ட வந்து யுத்த பயிற்சி எடுத்திருப்பார்கள் சொல்றாங்க. இதுல பராக்கிரமசாலிகளா இருந்த அந்த 318 பேருக்கு மட்டும் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா நல்ல பயிற்சி கொடுத்திருந்தான். எப்படி யுத்தம் பண்ணணும், எப்படி தாக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறத அந்த ட்ரைனிங் எடுத்திருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு மட்டுமே யுத்த ஆயுதங்களை தரிப்பித்து அவன் போய் என்ன செய்தான் என்றால் பவுஞ்சாக, அதாவது திட்டமிட்டு, எப்படிங்க திட்டமிட்டு எதிரியை தாக்கின பொழுது இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில வந்து நீ ஜெயம் பெறணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில வந்து என்ன செய்யணும்? பயிற்சி எடுக்கணும். என்ன பயிற்சி? எதிரி எப்படிப்பட்டவன், எதிரியை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறத குறித்து ட்ரைனிங். இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிரியை குறித்து ஒரு அறிவே கிடையாது. நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவனை பற்றி அறிவும் தேவை, நம்முடைய எதிராளியாகிய பிசாசை குறித்த அறிவும் நமக்கு தேவை. ஆனா நமக்கு ட்ரைனிங் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்கவே முடியும். பயிற்சி இல்லாவிட்டால் ஜெயம் பெற முடியாது. அதனால் தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பயிற்சி தர விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆயுதங்களை நீ பயன்படுத்தணும். அப்பதான் நீ ஜெயம் பெற முடியும். இந்த ஆபிரகாம் சின்ன டீம் தான். ஆனா சின்ன டீமா இருந்தாலும் பயிற்சி பெற்ற டீம், சின்ன டீமா இருந்தாலும் யுத்த ஆயுதங்களை தரித்த டீம். இது போய் யுத்தம் பண்ணுச்சு. லோத்தேவன் குடும்பத்தை என்ன செஞ்சா மீட்டுக் கொண்டது. இப்ப கர்த்தர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க விரும்புகிறார். உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன். நீ ஒழுங்காக பயிற்சி எடுத்து என்னுடைய ஆயுதங்களை நீ பயன்படுத்துவா என்றால் உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் எத்தனை பேர் பாவத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், சாபத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் இன்னைக்கு பாவமெல்லாம் ரொம்ப பெருகி போச்சு பாஸ்டர், இப்படிப்பட்ட மக்கள்லாம் நம்ம திருத்த முடியாது பாஸ்டர். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இயேசுடைய பிரசன்ஸுக்கு முன்பாக எந்த பாவமும் நிற்க முடியாது, எந்த பிசாசு நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆனா நீ ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்து ஒழுங்கா ஜெபம் பண்ணினா உத்தரவாதம் பண்ணா கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படியான கிருபை உனக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம ஒழுங்கா என்ன செய்யலன்னா பயிற்சி எடுக்கிறதே இல்லை. எப்படி யுத்தம் பண்ணணும், எந்த நாமத்தை பயன்படுத்தணும். வெளிப்படுத்தல் 12:11 படி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். முதலாவது நீ பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை எப்படி பாஸ்டர் பயன்படுத்துறது? அதை கேள்வி கேளுங்க. முதலாவதாக நீ என்ன செய்யணும்? முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, எழுத முடிந்தவங்க எழுதிக்கோங்க. விளக்கம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, அதனால சாட்டா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இயேசுவின் ரத்தத்தை முதலாவது நீ உன் மேல தெளிக்கணும், உன் குடும்பத்தில் உள்ள மக்கள் மேல தெளிக்கணும். இரண்டாவது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உன்னை ஒப்பு கொடுக்கணும், உன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது இயேசுவின் ரத்தத்தால் முத்திரை போடணும். எதனால முத்திரை போடணுங்க? இயேசுவின் ரத்தத்தால் முத்திரை போட்டுட்டு நீங்க எல்லாரும் சேஃப்டி ஆகணும். சேஃப்டி ஆன பிறகுதான் எதிரியை தாக்கணும். எப்படி எதிரி என்ன செய்யணும்? தாக்கணும். எதிரியை தாக்கணும். எப்படி தாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தை எந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த மனிதன் மேல் இயேசுவின் ரத்தத்தை நாம் என்ன செய்யணும்? தெளித்து அந்த மனிதனுக்குள்ளே அவன் மனம் திரும்ப கூடாதபடி போராடுகிற விக்கிரக ஆவிகள் மேல், பில்லி சூனி ஆவிகள் மேல், அசுத்த ஆவிகள் மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை 1000 மடங்கு அக்கினி நெருப்பாக தெளித்து சுட்டரிக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? இயேசுவின் ரத்தத்தை 1000 மடங்கு. எத்தனை மடங்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொன்னா நடக்குமா நடக்காதா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். நான் இப்போ பிரசங்கம் பண்றதெல்லாம் வந்து நீங்க ஏதோ இதான் நினைக்காதீங்க. ஃபைனல்ல ப்ரூவ் பண்ணி காமிப்போம். ஃபைனல்ல அபிஷேகம் எப்படி இறங்குதுன்னு பார்க்க போறேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தை
1000 மடங்கு. எந்த மனிதன் மனம் திரும்பாம இருக்கானோ, எந்த மனிதன் குடிப்பழக்கத்தில் இருக்கானோ, எந்த மனிதன் விபச்சார பாவத்தில் இருக்கிறானோ, முதலாவது அவனுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தத்தை அவன் மேல தெளிக்கிறேன். அவனுக்குள்ள கிரீசைகள் அசுத்தாவிகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை 1000 மடங்கு அக்னி நெருப்பாய் தெளித்து சுட்டரிக்கிறேன். நீ ஜெபம் பண்ணி பாரு, அந்த மனிதன் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. ஆனா சபை தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தல அப்படின்னா நீங்க ஜெயம் பெறவே முடியாது. ஆபிரகாம் சின்ன டீமா இருந்தாலும் தன் சகோதரனுக்காக உத்தரவாதம் பண்ணி யுத்தம் பண்ணின பொழுது கர்த்தர் ஜெயத்தை தந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரிய ஆளா இருக்குன்னு அவசியம் இல்லை, நீ என்ன விசுவாசித்து நீ உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் நான் உன் மூலமா அநேக பேரை நான் விடுதலையாக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்க யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். இரண்டாவதாக, முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சி பெற்றவர்களாக யுத்தாயுதங்களை தரித்தவர்களாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 23 வரை வசனம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ஆனால் நமக்கு எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களிடத்திலும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். யாருக்கு தடை கிடையாது? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு பெரிய டீம் தேவையில்லைங்க. அவரை விசுவாசத்தை செயல்படுகிற சின்ன டீம் இருந்தாலே கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நீங்க அந்த டீம்ல வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த டீம்ல வரணுங்க? அந்த டீம்ல வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனிதரிடத்துக்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். போதும். அதுக்கடுத்து நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோனத்தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுலுடைய குமாரன். இவனோடு கூட ஆயுதத்தாரி அப்படின்னா அவனோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுகிற ஒரு படை வீரன். இந்த 2 பேரும் தான் என்ன செய்யறாங்கன்னா பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. அவங்க பெரிய டீமா இருக்கிறாங்க. இந்த பெரிய டீம் 2 பேர் போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நடக்கிற காரியம் கிடையாது. ஆனா யோனத்தான் 2 காரியத்தின் மேல் விசுவாசம் வைத்தான். ஒன்று தேவன் மேல், இரண்டாவது தேவன் தன்னோடு செய்த உடன்படிக்கையின் மூலம் விசுவாசம் வைத்தான். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகி வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றான். நல்லா கவனிக்கணும். யூதர்களோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். என்னன்னா விருத்த சேதனம். என்ன சேதனங்க? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியில் பிறக்கிற எல்லா மனிதனும் ஆண்களுக்கு 8வது நாளில் நீ என்ன செய்யணும்? விருத்த சேதனம். இது உங்களுக்கு எனக்கும் இடையில இருக்கிறதான என்னது? உடன்படிக்கை. இப்ப இதை யார் விசுவாசித்தா அப்படின்னா இந்த யோனத்தான் விசுவாசித்தான். யோனத்தான் என்ன செய்தான்? தேவன் என்னோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்ப அவன்லாம் சாதாரணமான ஆளு தான். நான் யாரோடு? வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் பெரியவர். அதனால கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் நிறைய பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு என்ன கிடையாது? தடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யுத்தம் பண்ண போனான் பாருங்க. நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை வச்சு கர்த்தர் மிகப்பெரிய வெற்றியை தருகிறத பார்க்க முடியும். பெலிஸ்தரின் பாளையத்தில் பயங்கரம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஆலோசனை தெரியுமா? நீ 2வது எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னா தேவன் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை நினைத்து யுத்தம் பண்ணணும். கர்த்தர் நம்மோடு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மேத்யூ chapter 26 verse 28 வாசிங்க பார்க்கலாம்.
கர்த்தர் நம்மோடு என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்துல என்ன செய்யறானா, முதலாவது அப்பத்தை கொடுக்கிறார், ரெண்டாவது ரத்தத்தை கொடுக்கும்போது சொல்றாரு, நான் அநேகருக்காய் சிந்துகிற இந்த ரத்தத்தின் மூலம் நான் என் சபையோடு என்ன பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்றேன். ஒண்ணு நல்லா கவனிச்சு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்க இயேசுவோடு உடன்படிக்கை பண்றீங்க. நீங்க திருவிருந்து எடுக்கும்போது கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை நீங்க விசுவாசித்து சாத்தானை என்ன செய்யலாம் தெரியுமா, எதிர்த்து நிற்கலாம். அல்லேலூயா. என்ன செய்யலாங்க? கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நம்மளும் இது போல் ஜெயம் பெற முடியும். சரிதான். நான் ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு கேன்சர் வியாதி இப்படிலாம் பல வியாதிகள் வந்து கடைசியில் அவங்க சாகிற ஒரு நிலைமை. ஆனால் அவங்கள எத்தனை ஊழியக்காரன் போய் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. பிசாசு ஆடுது, நான் தான் அவளை உயிரை கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன், நான் வந்து யார் துரத்தினாலும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எத்தனை பேர் ஜோம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை, டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. கடைசியில் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் எப்படி வச்சுருப்பாங்களோ, ஹாஸ்பிட்டல் எப்படி வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களாம், 1 லட்சத்துக்கு மேலே. அப்படியே ஹாஸ்பிட்டல் மாதிரியே வீட்டை வச்சுருக்காங்களாம். அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த ஃபாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்களாம். உடனே ஃபாஸ்டர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, ஜோம் பண்ணும்போது இயேசுவி நாமத்தில் போன்னு சொன்னால் அந்த பிசாசு சொல்லியிருக்கேன், ஏய் நான் யார் தெரியுமா, நான் எத்தனையும் ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், நீ துரத்துனா நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு. அப்படி சொன்னோடனே இவர் சொன்னார், டே பிசாசு நீ யார் தெரியுமா, எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் தலையை சிலுவையில் என்ன செஞ்சாரு, நசுக்கு விட்டா, நீ தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் அப்படின்னாராம். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். சொல்லு அப்படின்னா, நான் வந்து யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்க குட்டிடா அப்படின்னாராம். அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. பிறவு போ பிசாசு அப்படின்னாராம். ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது, அலறி ஓடி அடுத்த வினாடி அந்த அம்மா சுகம் பெற்று எழுந்து உட்கார்ந்து இன்னைக்கு சாட்சியா இருக்கு. கர்த்தர் அற்புதம் செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம உணர்ந்து சாத்தானை பார்த்து பேசினா சாத்தான் நடுங்குவான். நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரி 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங்கு போயிட்டு, அந்த சகோதரி ஈவினிங் தான் மீட்டிங் முடிச்சு, 9 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரு குறிப்பிட்ட தெரு வழியாக தான் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியிருந்தது. அது இருட்டாக இருந்திருக்கு அந்த பகுதி இருட்டாக இருந்தபடினாலே இந்த சகோதரி போகும்போது ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா, ஏய் உன்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்லைன்னா உன் வாழ்க்கையை நான் கற்பழித்து என்ன செஞ்சிருவேன்னா பாலாக்கிடுவேன், அப்படி இப்படின்னு மிரட்டியிருக்கான். உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு தைரியமா, நான் யார் தெரியுமா, நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லிச்சான். அவனால் செயல்படவே அப்படியே கத்தி வச்சுக்கிட்டு தான் நிற்கிறான். வாயை திறக்க முடியல, கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, அப்படியே பொசிஷன்ல நிற்கிறான். நான் யார், அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் யார் தெரியுமா, நான் யாருடைய பிள்ளை, உன்னால என் மேலே கையை என்ன செய்ய முடியாது, இவ்வளவுதான் சொல்லிச்சிங்க. அவனால் ஒரு ஸ்டெப்பு கூட பண்ண முடியல, அப்படியே நிற்கிறான். கடைசியில் இவங்க போலீஸ்காரங்களாம் கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவனை தட்டின பிறகு தான் அவனுக்கு சுய புத்தியே வருது. வந்த பிறகு போலீஸ்காரன் கேட்குறாங்க, எப்படா இவ்வளவு நேரம் இப்படியே நின்று அப்படின்னு. நான் எத்தனை பேரை பாலாக்கி எத்தனை பேரை நகை பறிச்சிருக்கேன், ஆனால் இவன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா என்னால் செயல்படவே. இப்போ நீங்கள் யார் உங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா, உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நீ அவருடைய சரிதமா இருக்கிறாய். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, அசுத்த ஆவி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நான் எங்கள் அப்பாவுடைய பிள்ளை, நீ என்னை விட்டு என்ன செய்யணும், போய் தான், என் குடும்பத்தை விட்டு நீ என்ன செய்யணும், போய் தான் ஆகணுங்கிறத நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தினா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. கைகளை தட்டி கர்த்தரை மயப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26 இருந்து 52 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனாலும் உங்களுக்கு அதுல ஆவியான ஒத்தாசையோடு சொல்றேன். இங்க தாவீதும் என்ன சொல்றான் தெரியுமா, அந்த கோலியாத்து வந்து பயமுறுத்துறான், நான் பெலிஸ்தன் அல்லவா, ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டைக்கு வாடா, நான் ஜெயிச்சா நீங்க அடிமையா இருக்க, நாங்களாம் உங்களுக்கு அடிமையா இருப்போம், நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்களாம் எங்களுக்கு அடிமையா இருக்கணும் சவால் வர்றான். 40 நாள்
ஒரு மனுஷனுக்கும் தேவன் மேல என்ன இல்லை? விசுவாசம். தேவன் தன்னோடு பண்ண உடன்படிக்கையின் மேல விசுவாசம் இல்லை. ஆனா இந்த தாவீதுக்கு யார் மேல விசுவாசம் இருந்தது தெரியுமா? கர்த்தர் மேல். கர்த்தர் தன்னோடு பண்ண உடன்படிக்கையின் மேல் என்ன இருந்தது தெரியுமா? ஃபெய்த் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் ஏமாத்துறான். கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் யாரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் தெரியுமா? வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரோடு என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபெய்த் தான் அவனுக்கு என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? ஜெயத்தை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ யாரோடு உடன்படிக்கை பண்ணிருக்க? யார் உன்னோடு உடன்படிக்கை பண்ணிருக்கார்? கொஞ்சம் யோசித்து பார். கர்த்தர் மேல என்ன வைக்கணும்? விசுவாசத்தை வைக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் வச்சா என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். இப்ப சவுலுக்கு முன்னாடி போய் தாவீதை நிப்பாட்டுறாங்க. சவுல் சொல்றான், எப்பா அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த கலை உள்ளவன் அப்படி இப்படின்னு பேசுறான். ஆனா நீங்க 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார், அவன் யுத்தத்தில் வல்லவன், அவன் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் ஏற்கனவே சிங்கத்தையும் கரடியும் ஜெயித்தவன். அப்ப அவன் சாதாரணமான ஆளே கிடையாது. இப்ப தாவீது சொல்லுகிறான், ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, இதுல எனக்கு ஜெயம் தந்த கர்த்தர் இந்த பயல் மேலே எனக்கு என்ன தருவா? தேதர். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் எதுலையுமே கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தது போல தெரியல அப்படின்னு. உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் விசுவாசிக்கணும் அவசியம் இல்லை. பைபிள்ல சொல்லப்பட்டதை நீ விசுவாசித்தாலே நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லப்படுது? தாவீதுக்கு ஜெயத்தை தந்த கர்த்தர் எனக்கு என்ன தருவா அப்படி சொல்லணும். அல்லேலூயா. இதத்தான் சகரியாட்ட தேவதூதன் எதிர்பார்த்தான். ஆனா சகரியா என்ன சொன்னான் தெரியுமா? இது எப்படி ஆகும்னு. அவன் ஒரு பாஸ்டர். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 100 வயசுல குழந்தைய தந்தாருன்னா இவனுக்கு குழந்தைய தரமாட்டாரா? தருவாரா? தரமாட்டாராங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் விசுவாசிக்கணும் அவசியம் இல்லை. சொல்றது புரியுதா? எல்லாம் வாழ்க்கையில நடந்தா தான் விசுவாசிக்கணும் அவசியம் இல்ல. பைபிள்ல சொல்லப்பட்டது அத்தனை வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற எப்படிப்பட்டவரா இருக்காரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற வாயை திறந்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். எத்தனை மடங்குன்னு கேட்குறீங்களா? 1000 மடங்கு அபிஷேகம் இறங்கணும் அப்படின்னு. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? பெந்தேகோஸ்து நாள்ல இறங்கின அபிஷேகம் இன்னைக்கு எத்தனை மடங்கு இறங்கணும்? எதிர்பார்ப்பு நமக்கு அவசியம். கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பார். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய். அல்லேலூயா. எதிர்பார்ப்பே இல்லாம வரக்கூடாது. ஏதோ 10ஓட 1 11 அத்தோட நானும் 12 அப்படி வாழ விரும்பவே. என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைய தாவீது அப்படித்தான் விசுவாசித்தான். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு கவனை கொண்டு, இந்த கவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. இந்த கவனை வச்சு 1/2 கிலோ கல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கல்லை வச்சு எரிய முடியுமா? எத்தனை கிலோ? 1/2 கிலோ கல்லை என்ன செய்யலாமா? எரியலாமா? ஆனால் அந்த ட்ரைனிங் எடுத்தவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் கரெக்டாக ஒரு நூல் இலை விடாமல் என்ன செய்வாங்களா? எறிவாங்களாம். எத்தனை இலை விடாமல்? நூல் இலை கூட விடாமல் கரெக்டாக நெத்தி அடி அடிப்பாங்களாம். எத்தனை அடி அடிப்பாங்களாம்? நெத்தி அடி அடிப்பாங்களாம். இதை நீங்கள் வேதத்தில் நிறைய வாசிக்க முடியும். இதை 500 கிராம் உள்ளதை வந்து அவங்க என்ன செய்ய முடியும்னா, அந்த கமன் கல்லால் சுற்றி என்ன செய்ய முடியும்னா எரிக்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். நிறைய இருக்குது பைபிளில், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். 2 நாளாகமம் 26:14 வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம். இந்த சேனைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சிராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். எதை ஆயத்தப்படுத்துறாங்க? கல்லெறிகிற கவன்களை என்ன செய்த ஆயத்தப்படுத்தினார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25. பட்டணங்களை இடித்து இப்ப நமக்கு சகல சரி வாசிங்க.
சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு கவன்காரன்னா அந்த தாவீது வந்து கவன்கல்ல வச்சு எரிஞ்சான் பாத்தீங்களா? இந்த கவன்காரர் மதில சுத்தி ரவுண்டு பண்ணி அதை சேதமாக்கினார். அதை என்ன செஞ்சாங்களா? அப்ப அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க பார்க்கலாம். இதை நம்ம வாசித்து ஜெபத்துக்குள்ள போயிடுவோம், நேரம் இல்லை. வாசிங்க பார்க்கலாம். எத்தனை பேருங்க? இந்த கிபியானின் குடிகள் அப்படின்னு போட்டுக்க, அது யூதர்கள் தான். யூதர்கள்ல எத்தனை பேர் இருக்காங்க? கவன்கள் எரியறதுக்கு 700 பேர் இருக்காங்க. வாசிங்க. அவர்கள் அனைவரும் ஒரு மயிர் இலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். எப்படிங்க? ஒரு மயிர் இலை கூட என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அந்த அளவுக்கு கரெக்டா குறி வச்சு நெத்தியடி. என்ன அடிங்க? நெத்தியடி. இப்ப நம்ம எதிரியை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம குருடனாய் இருந்து அடிக்கக்கூடாது. என்ன அடிக்கணும் தெரியுமா? நெத்தி அடிக்கணும். என்ன அடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நெத்தி அடிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். அவன் ஸ்பிரிட்ல இருக்கான், நீங்களே எதில் இருக்கணும்? ஸ்பிரிட்ல இருக்கணும். அப்ப நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை என்ன செய்யும்? திறந்தரலும். ஆவிக்குரிய வரமாகிய ஆவிகளை பகுத்திருக்கூடிய வரத்தை எனக்கு என்ன செய்யும்? தாரும்னு கேட்டீங்கன்னா உங்களை சுற்றி என்ன ஆவிக்குரிய செய்து அதை எப்படி ஜெயிக்கணும் எல்லாத்தையுமே கர்த்தர் வெளிப்படுத்துவா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பைபிள்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சரிதானா? இப்போ உங்களுக்கு சுகத்துக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் சுகம் பெற வேறணும் அப்படிங்கிறவங்க முதல்ல முன்னாடி வாங்க. ரெண்டாவது அபிஷேகம் பெறவங்க முன்னாடி வாங்க. இப்போ கர்த்தர் நிரப்புவார். நம்ம எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாதபடினால் ஜெபத்துக்குள்ளே போகிறோம். சேரெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கூட நீங்கள் முன்னாடி என்ன செய்யலாம்? வரலாம். இப்போ கர்த்தர் நிரப்புவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க. பைபிள்லாம் தம்பி ஓரமாக வச்சுருப்பான். பைபிள்லாம் ஓரமாக வச்சுட்டீங்க, முன்னாடி வாங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தர் நிரப்பி விடுதலையாக்க போகிறத பார்க்க போகிறீங்க. ஒரு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பிரச்சனை, வயிற்று வலி ப்ராப்ளம், அதில் பெரும்பாடில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு சுகமாக்குறார் சிஸ்டர். கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ லார்ட். தள்ளி வாங்க. எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்சவங்க முன்னாடி வாங்க. எல்லாரும் கண்களை மூடி முதலாவது நம்ம மனம் திரும்பணும். சரிதானா? மனம் திரும்பி தான் நம்ம இப்போ அதிகாரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இந்த ஜெப நேரத்தில் யாரும் தயவு செய்து வெளியே போகாதீங்க. அப்போ தான் நீங்கள் விடுதலையை பார்க்க முடியும். ஓகே, எல்லாரும் கண்களை மூடலாமா? வலது கரத்தை உயர்த்தலாமா? இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி என்னோடு சேர்ந்து உண்மையா நீங்க மன்னிப்பு கேட்கணும்யா. அப்பதான் கர்த்தர் கிருபை தருவாரு. சரிதானா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அன்புள்ள இயேசப்பா சொல்லுங்க. எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, என்னோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, எங்க குடும்பத்தில் நாங்கள் ஒரு மனம் இல்லாம வாழ்ந்த பாவத்தை மன்னிங்க. இனிமேல் நாங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களோடும் ஒரு மனதோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, இருமனம் உள்ளவனாக வாழ்ந்த பாவத்தை மன்னிங்க. இனி உம்மை மட்டும் நேசிக்க, உமக்கு மட்டும் முதலிடம் கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், அசுத்தமான வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், குறை சொல்லி பேசியிருக்கிறேன். என் பாவத்தையும், சத்தமாக சொல்லுங்க, என் பாவத்தையும், என் மீறுதலையும், என் அக்கிரமத்தையும் மன்னிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க. ஏசப்பா, எனக்குள்ள வன்கண் பொறாமை இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க. நான் இன்று முதல் 1 மணி நேரம் ஜெபிக்க விரும்புகிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் விரும்புகிறேன், அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க. ஏசப்பா, நீங்க இப்ப எனக்கு கொடுத்த
எல்லா அதிகாரத்தையும் புரிந்து கொண்டு உபவாசம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணி யுத்தம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க.